அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தீபாவளி கிஃப்ட்டு சனோஃபி ஆஃபீஸ்லேருந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு தீபாவளி கிஃப்ட்டு கிடச்சிருக்கு. போன வருஷமும் இதே போல் தான் ஒரு பெரிய பாக்ஸ் தீபாவளி கிஃப்ட்டாக கிடச்சிது. ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஃபுல்லாக நட்ஸு, ஸ்வீட்ஸு அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் இருக்கும். ஸோ இந்த தடவையும் அதே போலேயே பாக்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் போன தடவை கிடச்சதை விட இந்த தடவை கொஞ்சம் பெரிய பாக்ஸாகவே இருந்தது. அந்த பாக்ஸில் வந்து இப்போ ஒவ்வொருலேயும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். போன வாட்டி ஃபுல்லாகவே முந்திரி, பிஸ்தா, அப்புறம் பாதாம் அந்த மாதிரி இருந்து. ஆனால் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட்ஸ் கலந்து வச்சுருக்காங்க. ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போமா. அதில் வந்து ஃபஸ்ட்டு சாக்லேட் பாக்ஸ் இது எல்லாமே. ஆனால் இந்த சாக்லேட்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம டேரி மில்க், ஃபேஸ்டர் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இது வந்து டார்க் சாக்லேட்டாகவும் வேறு அந்த நட்ஸை வச்சே சாக்லேட் பண்ணியிருக்காங்க. அதிகமான நட்ஸ் தான் இருந்தது. சாக்லேட்னு சும்மா பேருக்கு தான் சொல்ல முடியுமே தவிர நட்ஸ் தான் இதில் அதிகமாக இருந்தது. அந்த சாக்லேட் நட்ஸு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு விதமான நட்ஸ் இருந்தது. இது வந்து ஹோம்மேட் சாக்லேட்டு. ஹோம்மேட் சாக்லேட்னால் நமக்கு இந்த ஊட்டிலாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. ஆனால் டேஸ்ட்டாக அது நல்லா இருந்தது. அப்புறமா இது வந்து முந்திரியை வந்து அவங்க ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. முந்திரிலாம் ஸ்வீட்டெலாம் ஆட் பண்ணி அது ஸ்வீட் முந்திரி மாதிரியே இருந்தது. நான் முந்திரி அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஆனால் இந்த முந்திரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. அப்புறமா இது வந்து ஒரு உருண்டையாட்டு அது ஒரு மிட்டாய். ஆனால் அதுவும் சாக்லேட்டு கலந்தது மாதிரி உள்ள ஒரு மிட்டாய். அப்புறம் இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸில் இது பிங்க் கலரில் இருக்குது. இந்த பிங்க் கலர் ட்ரை ஃப்ரூட்ஸுமே வந்து கொஞ்சம் இனிப்பு கலந்த டேஸ்ட்டில் இருந்தது. நம்ம சாதா ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி இல்லை. இது ஏதோ ஸ்வீட் கலந்து தான் வச்சுருக்காங்க. அடுத்தது அதே போலயே ஒரு ஒயிட் கலரில் வந்து உருண்டை மிட்டாய் மாதிரி அது ஒரு பாக்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஹோம்மேட் சாக்லேட் மாதிரி மறுபடியும் ஒரு ஹோம்மேட் சாக்லேட் இருந்தது. அடுத்ததாட்டு வந்தது ஒரு நம்ம காரமாக இருந்தது. நான் ஃபஸ்ட் அதை பார்த்தோன்னே தான் மிக்சர் மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சேன். மிக்சர் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது என்னென்னா மிக்சர் இல்லை. முந்திரி, அப்புறம் வந்து வேர்க்கடலை இதெல்லாம் வந்து பொரித்து அது கூட நல்லா உப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இருந்ததில் அது மட்டும்தான் கொஞ்சம் காரமாக இருந்தது. முந்திரி, வேர்க்கடலை, அப்புறம் பாதாம் எல்லாமே போட்டு அவங்க வந்து கொஞ்சம் காரமாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதான் வந்து தீபாவளி கிஃப்ட்டு. நல்லா இருந்தது தீபாவளி கிஃப்ட்டு. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்கள்.